நம்மளுக்கெல்லாம் வந்து பர்சனல் லோனாலே என்ன ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வரும்னா, பப்ளிக் பேங்க்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்க்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எப்பயுமே ஒரு தாட் இருக்கும். அந்த தாட்டில் தான் நானும் சரி சொல்லிட்டு ஸ்டேட் பேங்க்கில் வந்து பர்சனல் லோன் எடுக்கலான்னு பார்த்தேன், இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன். அதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 16.05% வந்து சார்ஜ் பண்ணுறதா சொன்னாங்க. சரி எதுக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ப்ரைவேட் பேங்க் ஐசிஐசியில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஐசிஐசிஐ பேங்க்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பர்சனல் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 14.5% கிடைக்கிறதுக்கு வந்து இருந்துச்சு. அதுக்கு வந்து மேபி நான் ஐசிஐசிஐ தான் நான் பிரைமரி பேங்க் அக்கௌண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதில் தான் நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறேன், அதனால் மேபி இருக்கலாம். பட் அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லோனுக்கு வந்து 21% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுறதா சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் வந்து ஃபைனலாக ஐசிஐசிஐ பேங்க்கில் தான் எடுத்தேன். எப்போவுமே நீங்கள் வந்து எந்த லோன் எடுக்கும் போது நீங்கள் வந்து ஒரே பேங்க் வந்து பிளைண்டாக நம்பாதீங்க. 2-3 பேங்க்ஸில் வந்து என்கொயரி பண்ணுங்கள். என்கொயரி பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி தெரியுதோ அங்கே போய்ட்டு நீங்கள் லோன் எடுங்க.